பறவைபாலன் நாட்டுக்கோழி பண்ணைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். விவசாயம் காப்போம். இன்று எங்கள் பண்ணையில் பராமரிப்பு பணிகள் இதோ உங்கள் பார்வைக்கு. ரிதனா என்ன பண்ணுற? தென்னை மரத்துக்கு தண்ணி விட்டு ஒரு வாரம் ஆச்சு, அதனால இப்போ தண்ணி விட்டுட்டு இருக்கியா? நம்மளுடைய வாத்து 2 பேரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நாட்டுக்கோழிகள் அனைவரும் தீவனம் இப்போ தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அந்த தீவனத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் மூலிகை பயிரிட்டுருக்கோன்னு சொன்னோம்ல, அது இதுதான் வல்லாரை. நம்ம கோழி பசங்க எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டானுங்க. வேர் மட்டும் இருக்குது, தண்ணி விட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வளர்ந்துருக்காங்கிறத கண்டிப்பாக போடுறேன். விஜயபாலா, இங்கே என்ன பண்ணுற? அப்படியா, சூப்பரு. மரத்தில் நிறைய குருவி கூடு கட்டிருக்குடா. போன தடவை வீடியோவில் நம்ம க்ளீன் பண்ணி தண்ணி தீனியெல்லாம் வச்சு கோழி குஞ்சுங்களோட இந்த கொட்டிக்குள்ளே தான் இருக்குது. இவங்களுக்கும் க்ளீன் பண்ணி இப்போது தண்ணி தீவனமாக வச்சாச்சு. நம்ம தாத்தாவோடைய அருளால் தான் இங்கே ஒரு வீடு கட்டி தோட்டத்தில் தென்னங்கன்று வச்சு கோழி பண்ணி ஆரம்பித்து எல்லாமே நடந்துட்டுருக்கு. இங்கே ஒரு கோழி அடை வச்சிருக்கு. 1ஆம் தேதியில் குஞ்சு பறிக்க வேண்டியது. இவன் அடியில் உட்காந்துருக்கனால முட்டை என்னால் காமிக்க முடியல. எங்களால் இன்றைக்கி வீடியோ ரொம்ப சீக்கிரமாக போட முடியல, லேட் ஆகிடுச்சு. இது இப்போ தான் கோழிக்கு அரைச்சிட்டு வந்து தீவனம் மக்காச்சோளம் கலந்துருக்காங்க. அடுத்தது இதில் அரிசி கலந்து அரைச்சிருக்காங்க. இதில் கோதுமை பருப்பு எல்லாமே கலந்துருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய கலந்து அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்காங்க போல். இது எல்லாத்தையும் கலந்து கோழிக்கு, வாத்து, புறா எல்லாத்துக்கும் வச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த புறாவுக்கு கூண்டுக்குள்ளே போகிற பழக்கமே இல்லைடா. வெளியவே வந்து உட்காந்துக்குது. இவங்களுக்குன்னு தனியாக இங்கே ஒரு கூண்டு இருக்குது, ஆனால் அதில் உட்காராமல் மேலே போய் உட்காந்துக்கிறாங்க. இவங்க ஒயிட் கலர் புறாவை பார்த்துட்ருக்கோம். இவங்களோட பேரில் எங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரியலையே, காணோம். எங்கேயோ சுற்றுறதுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ஹாய் ரிதனா. நம்ம தோட்டத்தில் தேவையான மரங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வரோம். நம்ம வச்ச வாழை மரம், எலுமிச்சை செடி 2 வச்சுருக்கோம். இங்கே ஒரு முருங்கைக்கீரை மரம், இங்கே ஒரு முருங்கை மரம், அதே மாதிரி இங்கிட்டு ஒரு முருங்கை மரம். இப்போ தான் துளுத்து வருது எல்லாமே. வாரத்தில் ஒரு நாள் தண்ணி விடுறதுனால அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கலான்னு நினைக்கிறேன். ரெகுலராக இதுக்கு மேலே தண்ணி விட்டுடலான் இருக்கோம். துளசி செடி நல்லா துளுத்து வந்திருக்கு. கருவேப்பிலை செடி நல்லாயிருக்கு. இங்கே ஒரு அல்லி, போன வீடியோவில் காமிச்ச அதே செம்பருத்தி பூச்செடி. எப்போவுமே பூ குறையிறது இல்லை பாருங்கள், நிறைய பூ பூத்துட்ருக்கு. நம்ம தோட்டத்தெல்லாம் பண்ணையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம தென்னை மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டோம். கோழிங்கெல்லாம் தீனி போட்டோம். தேங்க்யூ. இதோட நம்ம வீடியோலாம் முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனுக்கு தட்டி விட்டுருங்க. பாய்.